الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் விளக்க மஜ்லிஸிலே தொடராக நாங்கள் பார்த்து வருகின்ற ஹதீஸ் விளக்கத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி வேறொரு ஹதீஸுக்கான விளக்கத்தை இங்கு முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவரை சோதிப்பான். இந்த ஹதீஸை இமாம் மாலிக், இமாம் புகாரி, இமாம் அஹ்மத் போன்ற இமாம்கள் தங்களது கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சில சொற்களை பயன்படுத்தியிருக்கிறான். அதில் முதன்மையான ஒரு சொல் இருக்கிறது, முசீபத்துன் என்ற சொல். அது எங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான சொல். முசீபத் என்று சொல்கிறோம். இந்த சொல் துன்பத் துயரத்தை மட்டும் குறிப்பதற்காக குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஏற்படுகின்ற சகலவிதமான துன்பத் துயரங்களுக்கும் இந்த சொல்லை குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். இரண்டாவது சொல் இருக்கிறது, அல் இப்திலா, சோதனை என்ற சொல். அதை நாங்கள் பலாஉன் என்று சொல்கிறோம். எங்களோட ஊர் பரிபாசையில் சில நேரம் பலாய் என்று சொல்லுவோம், பலாய் முசீபத். இது இரண்டாவது சொல். மூன்றாவது சொல் அல் உகூபா அல்லது அல் இகாப். அது தண்டனை என்ற கருத்தை குறிக்கிற சொல். அப்ப அல்லாஹு தஆலா இந்த மூன்று சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறான். உதாரணமாக முசீபத்துன் என்ற சொல்லை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. நிச்சயமாக உங்களை ஓரளவு பயத்தையும் பசியையும் கொண்டு, சொத்து செல்வங்களில் சேதத்தை ஏற்படுத்துவதை கொண்டு, உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதை கொண்டு, பயிர்களிலே விவசாய உற்பத்தி பொருட்களிலே சேதத்தை ஏற்படுத்துவதை கொண்டு நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். இந்த வல நபுலு வண்ணக்கும், அதில் இந்த பலா என்ற சொல் உள்ளுக்கே இருக்குது, வினை அடியாக வந்திருக்குது. நிச்சயமாக சோதிப்போம்னு எல்லாம் சொல்றோம். அப்ப இந்த சோதனையின் பொழுது அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிடுகிறான், வபஷ்ஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முசீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது முசீபத் ஏற்பட்டால், முசீபத்துன்ற சொல்லே அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்வாங்க, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காகவே வாழுகிறோம், அவனளவில் மீண்டு செல்ல இருக்கிறோம். இது சூரத்து பக்கராவில், சூரால் பக்கராவில் வர ஒரு வசனம். இங்கேயும் முசீபான்ற சொல்லத்தான் பயன்படுத்துகிறோம். அப்ப இந்த முசீபத் ஏற்படுவதற்கான காரணங்கள்
பற்றி குறிப்பிடுற நேரம் அல்லாஹு தாலா அது தன்னுடைய திட்டம் தீர்மானத்தில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹதீதுல இப்படி சொல்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும். பூமியிலோ உங்களிலோ ஏதாவது முசீபத் ஏற்பட்டால், அந்த அங்கேயே முசீபத்னு சொல்லிட்டு வரும், அது அப்படி ஏற்பட்டால் ஃபி கிதாபின் மின் கபிலி இல்லா ஃபி கிதாபின் மின் கபிலி அன் நப்ரஅஹா, அந்த முசீபத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு முன்னால், அதை அந்த முசீபத்தை படைக்கிறதுக்கு முன்னால தாய் நூலில் அதை நாங்கள் பதிவு செய்யாமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த தாய் நூல்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. எந்த முசீபத்தா இருந்தாலும் அந்த முசீபத்தை ரெண்டா பிரிச்சு சொல்றான். பூமியிலே வார முசீபத், உங்களில் வருகின்ற முசீபத். பூமியில வார முசீபத்துன்னு சொன்னா நாங்க வறட்சி ஏற்படுவது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, பேரணத்தம் ஏற்படுவது, நிலச்சரிவு ஏற்படுவது, சுனாமி வருவது, எரிமலை குமுறுது, சூழல் மாசடைது, இதெல்லாமே முசீபத். உங்களில் ஏற்படுகிற முசீபத்துண்டா அது உங்களுக்கு வர நோய், வறுமை, இன்னும் பல கஷ்டங்களை எல்லாம் எழுதி வச்சுக்கிறான். இப்படித்தான் உலக வாழ்க்கை போக போகுது. உலகம் என்கிறது சோதனைக்காக படைக்கப்பட்டது, அமைக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். அது ஏன் இப்படி அல்லாஹு தஆலா எழுதி வச்சான்? என்ன காரணம்? லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும், நீங்கள் இழந்ததை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது. வலா தஃப்ரஹு மா ஆதாக்கும் பிமா ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை கொண்டு நீங்கள் அகமகிழக்கூடாது, அளவு கடந்து சந்தோஷப்படக்கூடாது. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஃப்தாலின் ஃபகூர், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெருமை பிடித்தவனையும் மற்றவர்களுக்கு முன்னால் தன்னை பெருமைக்காரனாக காட்டிக்கொள்கின்றவனையும் விரும்புவதில்லை. அப்ப இந்த முசீபத்துக்கான காரணம் என்னண்டா, அதாவது முசீபத்தெல்லாம் எழுதப்பட்டிக்குது, நீங்க கவலைப்படக்கூடாது. என்ன கவலைப்படக்கூடாது? நமக்கு இவ்வளோ காலம் என்னிடம் இருந்தது கை தவறி போய்ச்சுது, நான் இழப்பில் இருக்கிறேன், அதெல்லாம் அல்லாஹ் எடுத்துட்டான். சரி, அவன் எழுதி வச்சது அல்லாஹ் எடுத்துட்டான். இப்போ அல்லாஹ் தானே எடுத்தான். என்ன படைச்ச ரப்பு எனக்கு இவ்வளோ நாளும் தந்தான், இப்போ எடுத்துக்கிறான். வேற யாரும் எடுக்க இல்லை, வேற யாரும் என்னட்ட பறிக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, அல்லாஹ் எடுத்துட்டான். அப்போ அங்க ஒரு மனுஷனுக்கு நிராசை வராது, நம்பிக்கையின்மை வராது, விரக்தி அடைய மாட்டான். இதுக்குத்தான் அல்லாஹ் எழுதி வச்சுக்கிறான். அதாவது அல்லாஹ் தருவான், சில நேரம் எடுப்பான், திரும்ப தருவான், சில நேரம் எடுப்பான். இதான் உலகத்துல நியதி. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அல்லாஹ் சொல்றான் நபிக்கு ஒரு துவாவை, நபியை சொல்லுங்கள், அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசனே, மன்னாதி மன்னனாகி அல்லாவே, துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு அரசாட்சியை கொடுக்கிறாய். தன்சிகுல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து அந்த அரசாட்சியை பறிக்கிறாய். அப்ப முதலாவது எங்களுக்கு எந்த முசீபத்து வந்தாலும் அல்லாஹு தஆலா எங்கிட்ட இருந்து எடுத்தான். சரி, நான் அல்லாஹ் எடுத்துட்டான். மனுஷன் எடுத்தா பறிச்சா அதானே நாங்க கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், போராடுறோம், அந்த உரிமையை எல்லாம் கோபதாபங்கள் வருவது. இப்ப அல்லாஹ் எடுத்தான். நாங்க இன்றைக்கு இந்த வெள்ள பேரணர்த்தம் ஓஞ்சி ஒரு வாரம்
கழிஞ்சிக்குதோ ஏதோ நெருங்கிட்டிக்கிற நேரம் இப்படி சிந்தனை எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு இழப்பு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் எடுத்துட்டான். ரெண்டாவது காரணம் என்னன்னா, நீங்க உங்களோட கையில இருக்குது தானே, அது பணமோ பண்டமோ சொத்தோ செல்வமோ எதுவோ, அதை வச்சு நீங்க அளவுக்கு மிஞ்சி சந்தோஷப்படக்கூடாது. சரி, பணம் வந்தால் மனுஷன் தன்னையே மறக்கிறான், ஆடம்பரக்காரனா மாறுறான், ஆணவம் மேலிடுது, மற்றவனை மதிக்கிறதே இல்லை. ஆகவே நீ அளவு கடந்து சந்தோஷப்படக்கூடாது. அதை அல்லாஹ் எடுக்கக்கூடியவன், திரும்ப பறிப்பான். அப்ப இதுதான் அந்த விஷயம். இதை நாங்க விளங்கி கொள்ளணும். முசீபத்துண்டா ஒரு மோமின் அப்படித்தான் பார்ப்பான். அப்ப முசீபத்துன்ற சொல் வெறுமனே அதாவது துன்ப துயரத்தை, தீமையை, தீங்கை கொண்டு தீங்குக்காக பாவிக்கிற சொல். சோதனை இந்த ஒரு சொல்லால பாவிச்சா அந்த சோதனையை அல்லாஹு தஆலா நன்மையை கொண்டும் சோதிப்பான், தீமையை கொண்டும் சோதிப்பான். அங்க கொஞ்சம் வித்தியாசமா அந்த சொல் பாவிக்கப்படி. வலநப்லூக்கும் பில் கைரி வஷ்ஷர் வ இலைனா துர்ஜஊன். நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம், நீங்கள் மீண்டும் எங்களை நோக்கி வர வேண்டி இருக்கிறது. தீமையை கொண்டு சோதிக்க எல்லாருக்கும் விளப்போம், அதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் அந்த சூரத்துல் பக்கரால வார சொன்னேன். தீமை, சொத்து, உயிர் சேதம், அப்படி அதெல்லாம் இழப்பு தீமை கொண்டு. நன்மை கொண்டு சோதிக்கிறது என்ன? நம்ம எல்லாருமே சோதிக்கப்படுறோம். என்னது? அல்லாஹ் நன்மையை கொண்டு சோதிக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்தான், பணத்தை தந்தான், பண்டத்தை தந்தான், சரீர பலத்தை தந்தான், ஆரோக்கியத்தை தந்தான், அறிவை தந்தான். இது ஹைர், நல்லது. நல்லதை கொண்டு சோதிக்கிறான். யாருமே எனக்கு சோதனை இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா பிள்ளை. சரி, அறிவை கொண்டு சிலரை சோதிக்கிறான், சிலரை அழகை கொண்டு சோதிக்கிறான். சரி, யாருமே சோதனைக்கு அப்பால் பட்டவர்கள் அல்ல. பணத்தை கொடுத்து அல்லாஹ் பார்க்கிறான், நீ எப்படி செலவழிக்கிறா, எந்த பாதையில, சைத்தாண்ட பாதையில செலவழிக்கிறியா? அறிவை எப்படி நீ செலவழிக்கிறா, என்னோட பாதையில செலவழிக்கிறியா, அல்லட பாதை, சைத்தாண்ட பாதை, இப்படி ஹைர். இது சோதனை என்று வார நேரம் இப்படி. மூன்றாவது சொல் உக்கூபா, தண்டனை. ஆனா அல்லாண்ட தண்டனை இந்த காலத்தை பொறுத்த மட்டும் ஆது சமூது கூட்டத்துக்கு வந்த மாதிரி வாரதில்லை. வந்தா உலகம் தாங்காது, அப்படி ஒரு தண்டனை இறக்குற இல்லை. சரி, இப்ப பாருங்க, ஒரு 1.5 நாள் தான் இந்த இது வந்தது இலங்கையில். சரியா? இந்த புயல் 1.5 கிட்டத்தட்ட 1.5 நாள் வச்சுக்கொள்ளுமே. இறை தண்டனையா இருந்தா ஸ்ரீலங்கா இல்லை, அல்லாஹ் பாதுகாத்தார். எப்படி அதை எப்படி விளங்குறது? முதலாவது குர்ஆன் பார்வையில விளங்குற நேரம் அல்லாஹ் ஆது சமூகத்தை பத்தி சொல்றான் சூரத்துல் ஹாக்காவுல. வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆதியா. ஆது சமூகத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் படுபயங்கரமான குளிர் நிறைந்த, கட்டுக்கடங்காத, கட்டு மீறி பெரும் சத்தத்தோடு வருகின்ற காற்றை கொண்டு. சர் சர்ன்னு சொன்னா அந்த அரபு மொழி பிரயோகத்தை வேலையும் கொண்டு அந்த பயங்கரமான சத்தத்துக்கு தான் சர் சரன்னு சொல்றது. குளிர் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார். அந்த எங்களுக்கு அந்த அந்த புயல் வீசி ஆண்டு தாங்க முடியாத குளிர் ஒன்று இருந்ததை எல்லாரும் உணர்ந்திப்போம். பயங்கர குளிரோட தான் அதை வந்து அல்லாஹ் அதை எவ்வளவு நாள் வீச செய்தான். சஹரஹா அலைஹிம் 7 லயாலின் வ 8 அய்யாம்.
அந்த ஆது சமூகத்தின் மீது அல்லாஹ் 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்தேர்ச்சியாக வீச செய்தான். அவங்க பிடுங்கி எறியப்பட்ட பேரிச்ச மரங்களைப் போல செத்து கிடந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லும். 7 இரவும் 8 பகலும். இதுதான் தண்டனை. அதாவது அல்லாஹ் உலகத்துல தண்டனைய இறக்கின சமூகம், ஆது சமூகம், சமுது சமூகம், மதியன் வாசிகள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துல சமூகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சமூகம், சரி, இவங்க எல்லாம் அப்படி துப்புரவு பண்ணனான். உலகத்துல இருந்து அப்படி துப்புரவு பண்ணி விட்டான். அப்படி தண்டனை அல்லாஹு தஆலா இறக்கவே இல்லை. ஏன்னா இந்த உம்மத் வந்து கியாமத் வரைக்கும் வாழ வேண்டிய. ஆகவே இப்ப இதை நாங்க எப்படி பார்க்கிற இந்த பார்வை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த இயற்கை சீற்றம் அல்லது அந்த இயற்கை பேரனர்த்தத்தை நாங்க முதலாவது எப்படி பார்க்கலாம்டா, அல்லாஹு தஆலா ஒரு நினைவூற்றான், அச்சுறுத்துறான் அலட்சியவாதிகளுக்கு. உலகத்தில் அலட்சியத்தோடு பொதுப்போக்கத்தோடு அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாக்களை அச்சுறுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது. எல்லா நாளும் நீங்க அப்படியே இயல்பு வாழ்க்கை வாழ மாட்டீங்க, இப்படி நடக்கும். இரண்டாவது, இது அல்லாஹுடைய அத்தாட்சி. இந்த இயற்கை சீற்றம் பேரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் அல்லாஹுடைய இருபெரும் அத்தாட்சிகள். அந்த காலத்துல கிரகணம் வந்த நேரம் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மகன் இருந்தாங்க, இப்ராஹிம். அவங்க சின்ன வயசுல மௌத்தாயிட்டாங்க, பால் குடிக்கிற வயசுல. மக்கள் சொன்னாங்க, இப்ராஹிம் மௌத்தா போனதுக்கு தான் இது வருவதுண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இல்லை, யாருடைய பிறப்புக்கும் இறப்புக்காகவும் இது வருவதில்லை, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அதாவது அல்லாஹு தஆலாக்கு படைகள் இருக்கின்றன. வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுக்கு படைகள் இருக்கின்றன. இந்த பஞ்சபூதம் நாம் படிக்கிறோமே சின்ன வயசுல எல்லாம், இந்த காற்று நெருப்பு, இப்படி அல்லாஹ்வுடைய படை தான் இது. இப்படி எல்லாமே என்னுடைய நிர்வாக எல்லைக்குள்ளே இருக்குது. நீங்க நினைக்கிறத மாதிரி எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு காலத்துல பிரபஞ்சத்தை படைச்சேன், எங்கேயோ போய் ஒதுங்கி கிடக்கிறேன், உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சிலருக்கு சோதனையாக, சிலருக்கு அபாய அறிவிப்பாக, சிலருக்கு நன்மாராயமா, முசீபத்துக்கு என்ன நன்மாராயமாக கொண்டு வர. நாங்க அதாவது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. இந்த பேரனர்த்தம் சிலருக்கு சோதனை, சிலருக்கு அபாய அறிவிப்பு, சிலருக்கு அது ஒரு புஷ்ரா, வாழ்த்து செய்தி, நன்மாராய். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கை சீற்றம் வந்தா முடிவெடுத்து கொள்ள இயலாம தடுமாறுவாங்க. அந்த காலத்துல விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் இல்லை, இந்த எதிர்கூறல்களும் இல்லை, வளிமண்டலவியல் அவதான நிலையங்களும் இல்லை, பெரிய புவி சரித்திரவியல் நிபுணர்களும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனநிலை எப்படின்னா பயந்த சுபாவம். அவங்க கையை கட்டிடுவாங்க, பின்னுக்கு கட்டிக்கிட்டு மஸ்ஜித் நபையில இங்கே இருந்து அங்க போவாங்க, அங்கே இருந்து இங்க வருவாங்க. காத்தி வீசுனா அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா அதுல என்ன, இது எப்படி அருளா இருக்குமா, ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சோதனையா வேதனையா வந்து முடியுமான்னு தெரியாது. இந்த துவாவை அப்படித்தான் படிச்சு தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இந்த காற்றில் உள்ள நன்மையை நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம். வ கைர மா ஃபீஹா, அந்த காற்றில் மறைந்திருக்கின்ற நன்மையை கேட்கிறோம். வ கைர மா உர்சிலத் பி,
அது எந்த நன்மையை கொண்டு அனுப்பப்பட்டுள்ளதோ அந்த நன்மையை கேட்கிறோம் ரப்பே. வனஊது பிக மின் ஷர்ரிஹா, அதன் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். வஷர்ரி மா ஃபீஹா, அதில் மறைந்திருக்கின்ற தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். வஷர்ரி மா உர்சிலத் பி, அது எந்த தீமையை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து பாதுகாவல் தேடுறோம். அப்படித்தான் காட்டுகிறான். அப்ப இதுல இந்த காற்றில் என்ன நன்மை இருக்கிறதோ அதைத்தான். மலைக்கு முன்னுக்கு காற்று வரும், குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. ஹுவல்லதி அர்சல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி, அல்லாஹ் தன்னுடைய அருளுக்கு முன்னால் காற்றை நன்மாராயமாக அனுப்புகிறான். சரி, குர்ஆன்ல காற்றுகள் என்று பன்மை வடிவத்தில் வந்தா அத அல்லாஹ் அருளா சொல்றான். காற்றுன்ற ஒருமையா வந்தா அத அதாப சொல்றான். மலைக்கு முன்னுக்கு காற்று அனுப்புறான். சரி, அப்ப காற்று தென்றலாக இதமாகவும் வீசும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாவை தீர்மானிக்க முடியாம இருக்கிறான். ஆனா எங்கட நிலைமை என்னன்னா, சந்தோஷமாக நாங்க பார்க்கிறோம். வெள்ளப்பெருக்கு வந்தா அதை போய்த்து ஒரு வினோதமா பார்க்கிறோம். அதை வீடியோ பண்ணி அதை செல்ஃபி எடுத்து குதூகலமா பார்க்கிறோம். சரி, ரசூலுல்லா சொன்னாங்க, ஆது சமூகம் அழிக்கப்பட்ட இடத்தை நோக்கி போகாதீங்க. இன்னைக்கு சவுதியில இருக்குது மதாயின் சாலி, அது டூரிசம் ஏரியாவை அமைச்சி சவுதி. போகாதீங்க. நீங்க போக வேண்டி வந்தா அழுது கொண்டு போங்க, மிச்ச நேரம் நிக்காதீங்க. அது சுற்றுலா பயணம் போய் வினோதப்படுற இடம் இல்லை. அது ஹதீஸ்ல வரும், அந்த இடத்துல கிணறு இருந்தா அந்த கிணத்துல தண்ணி அள்ளி நீங்க உங்களோட மாவுல ஊத்தி மாவை பிணைஞ்சு ரொட்டி சுடாதீங்க, அதாப இறங்கின இடம். எனவே இன்றைக்கு நாங்க இந்த நாட்டில் அப்படி ஒரு வேதனையான காட்சியெல்லாம் பார்த்தோம். வினோதத்துக்காக போய் மூத்தா போனார்கள், வெள்ளம் பார்க்க போய் மூத்தா போனார்கள், மடத்தனத்தால மூத்தா போனார்கள். சரி, ஆகவே முஸ்லீம் என்பவன் பணிவோடும் அச்சத்தோடும் தக்குவாவோடு இருப்பான். சரி, ஆகவே இந்த விஷயம் பாருங்களேன், ஒரு நாட்டில் உள்ள ஒரு பெரிய மனித வளத்தை மக்களிட மடமைத்தனத்தால இழந்தோம் நாங்க. ஒரு பைலட் யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த மனுஷன் அந்த ஹெலியை இறக்குறதுக்கு ரெடி ஆகிற நேரம், அந்த இறக்கப்பட வேண்டிய இடத்துல ஆட்கள் கையை காட்டியும் விலக இல்லை. இங்கிருந்து அவருக்கு கைட் பண்றாங்க, சார் நீங்க இறக்குங்க. இல்லை இல்லை, என்னோட உயிர் போட்டும் பல உயிர்கள் போகக்கூடாது. ஆள் மரணிச்சார். யோசிச்சு பாருங்க பாப்போம். பைலட் இப்பதான் அவரு. சரி, அவர் நேசரி வாழ்க்கை, ஸ்காலர்ஷிப், ஓஎல், ஏஎல், ஒரு ஆஃபீஸுக்கு வாரண்டா லேச வந்திப்பாரா? எத்தனை பயிற்சிகள், எத்தனை ட்ரைனிங். அப்ப அது ஒரு எங்கட மடமத்தனத்தால நாங்க ஒரு நாட்டோட வளத்தை இழந்துகிறோம். அப்ப அதுவும் அவர் பட்டதாரி பட்டம் பெற இருந்தார். அவர் அதை கூட அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியாம போய் சேர்ந்துட்டார். அப்ப நாங்க இங்க பார்க்கணும், இந்த இது ஒரு சோதனை, எங்களுக்கு அபாய அறிவிப்பு, எங்களுக்கு ஒரு நன்மை. அந்த ஹதீஸ்ல நான் சொன்னேன், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுறானோ அவரை சோதிப்பான். அது என்ன நன்மை? இந்த கடைசியில் நாம் அதை பார்ப்போம். அதான் பார்க்குறோம் ஹதீஸ்ல. அது என்ன நன்மை? முசீபத்து இப்படித்தான் வரும், எங்களுக்கு சொல்ல இல்லாது. யாருமே வாயை திறந்து தண்டனை, இறைவன் தண்டனை சொல்லக்கூடாது. இறைவன் சோதனை என்று சொல்லுங்க, மாஷாஅல்லாஹ் நன்மை. சரி, இறைவன் சோதிக்கிறான், இறைவன் ரெட் சிக்னல் போட்டிக்கிறான். உங்களோட வாழ்க்கையை மீள் பரிசீலனை செய்யறதுக்கு இப்படி போய்கிட்டு இருந்தா எங்கே போய் முடிவீங்க? உங்களை ஸ்டாப் பண்ணி பாருங்க. சரி, ரெட் சிக்னல் போட்டு வாகனத்தை நிப்பாட்டுறத போல நிப்பாட்டி நில்லுங்க. கொஞ்சம் உங்களோட போக்கு சரியில்லை, இந்த போக்கில் போனால் எங்கேயே போய் திருப்பீங்க. பிரேக் இல்லாத வாகனம் என்ன நடக்குன்னு தெரியுது, அந்த மாதிரி இல்லைங்க.
கிரீன் சிக்னல் உலங்காட்டியும் கவனமாயிருங்க. அதுக்கு பிறகு எல்லோ சிக்னல் விழுந்த பிறகு போங்கன்னு சொல்ற மாய்த்த பெரியர் தான் இது. மூமின்களை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரியரை தவிர அல்லாஹ் மூமின்களை நசுக்கிறதுக்கு அவன் திடீரென உருவாக்கிய ஒன்றல்ல. இது நல்லா விலை கொள்ளும். அப்ப இதுல ஹைர் என்ன? ரசூல்லா சொல்ற ஹைர் என்னண்டா, முதலாவது ஒரு முசீபத்து வந்தா மனிதன் அந்த முசீபத் வாரதுக்கு முந்தி உள்ளதை விட அதிகமாக அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுவான், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குவான், சரி, அல்லாஹ்விடம் மன்றாடுவான், அல்லாஹ்ட இறைஞ்சுவான், அழுவான், புலம்புவான். இந்த இந்த நன்மையை விட பெரிய நன்மை எங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க பாப்பா. சரி, ஒரு முசீபத்து வந்தா, ஒரு நோய் வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, அவன மனநிலை எப்படி மாறுதுண்டா, அல்லாஹ்வின் பால் ஒதுங்கணும், எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது எந்த உடல் ஆற்றலால, அறிவு பலத்தால, பண பலத்தால, ஆட்பலத்தை ஒன்றும் செய்ய இயலாது, இறைவனிடம் அவன் சரணடைகிறதா முதலாவது நன்மை, ஹைர். சரியா? அந்த இரவு நான் வீட்டில் தான் இது, எனக்கு வெளியே போயல. சரியா? எல்லாரும் அந்த நிலைமைத்தான். காற்று பயங்கரமாக வீசுது, மழை பெய்யுது, அல்லோலம் கல்லோலம். அப்போ என்ன செய்யறது? அல்லாஹ்ட தூதர் சொல்லி தந்த துவாவை ஓதிக்கிட்டு வீட்டில் தான் இருந்தோம், அதான் செஞ்சோம். இது ஒரு நன்மை. ரெண்டாவது, மனிதனும் அந்த அனர்த்தம் வருவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாமே அழியுது. அந்த முசீபத்தால பாவங்கள் அழியுது. சரி, சிறிய பெரிய பாவங்கள் அல்லாஹ் தாலா அழிக்கிறான். ஒரு மனுஷனுக்கு முசீபத்தை கொடுத்து காய்ச்சல்ல கிடக்கும் 6 நாள் 5 நாள் கிடக்குன்னு சொல்லுவோமே, எங்களுக்கு என்ன அதுல? சரி, என்ன அதுல என்ன நன்மை? எங்கட பாவங்கள் அழியுது. ஒரு முஸ்லிமுனுக்கு கவலை ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், ரசூல்லா சொல்றாங்க, சரி, கவலை, துன்பம், மனக்கவலை, அது இது எல்லாம் காலில் முள்ளு குத்துனா கூட பாவங்கள் இல்லாம போகுது. இதுதான் கயிறு, இதுதான் நன்மை. அடுத்தது, அவர் அந்தஸ்தெல்லாம் உயர்த்துறான், தரஜாவை உயர்த்துறான். அல்லாஹு தாலா அவன் பட்டோலையில ஒரு மனிதனை சோதிச்சு அவர் அந்தஸ்தை உயர்த்துறான். நம்ம பாருங்களேன், நாம ஒரு ஒரு நோயில இருந்து அல்லாஹ் சுகத்தை தந்தா ஒரு உற்சாகம் வருவதே. சரி, அந்த மாதிரி ஒரு புதிய மனிதனாக அவனை அல்லாஹ் வெளியே கொண்டு வர, இதுதான் ஹைர். சரி, இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்க உள்ள காலம் முழுக்க இதை கேட்டிக்கிறோம், உலமாக்கள் மூலம் கேட்டிக்கிறோம். சரி, இப்போ உலகத்துல என்ன ஹைர் முசீபத் வந்தா? இந்த அனர்த்தத்தை வச்சு பார்த்தா நிறைய ஹைர் நடந்தீங்க, நிறைய நன்மை நடந்தீங்க. ஒவ்வொன்றையும் நாங்க வீடியோ கிளிப்பை பார்த்து 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 வினோதத்துக்காக பார்த்தா இந்த ஹைரை கண்டுகொள்ள இயலாது. சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ஒரு விறுவிறுப்புக்கு, டைமை செலவழிக்கிறதுக்கு, ஒரு ஹாபிக்கு பார்த்தா விளங்காது. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை வச்சுட்டு பார்த்தா, அடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, நன்மையை யாருக்கு நாடுறானோ அவரை சோதிப்பான். அப்ப சோதிச்ச நன்மை எங்க? இதான் நன்மை. எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சத்தை சொல்றேன், நீங்க பாருங்க. அல்லாஹு தாலா இந்த முசீபத்தின் மூலமாக, சரி, உலகத்தில் ஒரு புனர்நிர்மாண செயல்பாட்டை உருவாக்குவான் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. உலகத்தில் ஒரு புனர்நிர்மாணம் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். சரி, அதாவது அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு இடையில் காலங்களை மாறி மாறி வரச் செய்வோம், காலங்களை மாறி மாறி வரச் செய்வோம். சரி, அப்படி வாழ் செஞ்சு ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு அல்லாஹ் வழிவகுப்பான். இப்ப நீங்க பாருங்க, ஒரு இடத்துல அனர்த்தம் நடந்தா எங்கே உலகத்தில் ஒரு தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் அங்கே மனிதர்கள் வாராங்க மனித நேயத்தோடு. இந்த நாட்டில் நாங்கள் அதை பார்க்க இல்லையா?
சரி, எங்க இருந்தெல்லாம் உதவி வந்ததுண்டு? இது ஹைரா இல்லையா? ஒரு 697 மில்லியன் யூஎஸ் டாலர்ண்டா ஒரு ஆள் கணக்கு பார்த்து சொன்னா 21,000 கோடி ரூபா வந்திக்குது. சரி, வந்துக்கிட்டே இந்த மக்கள் அப்ப இது அப்படின்னு சொன்னா சுனாமி டைம்ல சொன்ன மாதிரி நாம சொல்லவும் கூடாது. சுனாமி டைம்ல சொன்னாங்க நம்ம உதவி வந்த நேரம் தங்க சுனாமிண்டு. அது இன்னும் 2 சுனாமி வரக்கூடாதா? அல்லாட முசீபத் தாங்கி கொள்ள இயலாது. நம்மளுக்கு விளங்க மாட்டேங்குது. புத்தள ஆட்களுக்கு கம்பளைக்கு போய் பார்த்தா விளங்கு, அம்பாறைக்கு போய் பார்த்தா, மாவிலாருக்கு போய் பார்த்தா விளங்கும் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க. சரி, நேற்று கம்பளைக்கு போய் வந்த சகோதரர்கள் சொன்னதை பார்த்தா எங்களுக்கு சொன்னால் எங்களோட குழம்பு எங்களுக்கு அப்படி எங்களுக்கு ஒன்றும் வரையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லுவேன். சரி, பெரும் பெரும் அழகான வீடுகள், வசதியான வீடுகள் அவ்வளோ சேராலையும் களிமண்ணாலையும் நிறைஞ்சிக்குது. சரி, இப்போ எங்களுக்கு என்ன அல்ல எங்களை பாதுகாத்து ஒரு 1.5 நாளைக்குள்ள நம்மளோட எல்லாம் கவர் ஆகிட்டு கரண்ட் வர இல்லையா? இன்றைக்கு கரண்ட் இல்லாமல் எத்தனையோ இடங்கள் இருக்குது. அவசரமாக கரண்ட்டை தாங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. 7 நாளைக்கு மேலே ஆச்சு, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. ஆகவே அந்த ஹைரு வந்திருக்குது இப்போ. சரியா? இன்னொரு ஹைரை பார்த்தா மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஐக்கியமும் ஒரு கூட்டுறவும் ஒரு மனிதநேய செயல்பாடும். இது ஹைர் இல்லையா? இது நன்மை இல்லையா? சரி, உங்களுக்கு தெரியும், நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியாவில் அரசாங்க கட்சியினுடைய ஒரு பெண் எம்பி அவ போய் மாட்டிக்கிட்டா மண் சரியில்லை. சரி, எங்கட ஒரு யூடியூபாளர் தான், அதாவது சரியான் ரூஹுல்லாவோ என்னமோ அவர் தான் சொல்றார். அவ எங்கேயோ ஒரு பார்க்க போற நேரம் திடீர்னு மண் சரியுது, எல்லா வாகனத்துக்கும் கடைசி வாகனமாக தான் அவன் நின்றுக்கிறான். சரி, அப்போ முன்னுக்கு போன சொல்ல நீங்கள் அவசரம் போங்க போங்க, நிற்காதீங்கன்னு சொல்லி அவளுக்கு அங்கே இருந்து விலகிறதுக்கு மனம் இல்லை. மக்கள் அல்லோலகளை போட்டு ஓடுது, மண் சரியுது. இந்த காட்சியை நீங்கள் அவர் சொல்றத பார்த்தா எவ்வளோ ஒரு ஹைரா எப்படி கொண்டு வரான்ல. அந்த டைம்ல எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி வந்து அவட்ட இவளுக்கு தெரியாது, அவர் எம்பி, அவருக்கும் இவளை தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது இந்த பெண் வந்து எம்பி இல்லை. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க மேடம் நிக்காதீங்க போங்க, மிச்சம் மோசமாகுது. இல்லை என்னண்டாப்பா போறது? பாருங்களேன், மக்கள் கஷ்டப்பட்டு பிடிவாதத்தோட தான் அவளை கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க நிக்காதீங்க, பெரிய ஆபத்தாகி எல்லாம் போறாங்க, நீங்க போங்க. எங்க கொண்டு வந்தீங்கன்னா உழப்பண்ண ஜும்மா பள்ளிக்கு, உழப்பண்ண நாவலைப்பட்டி உழப்பண்ண ஜும்மா பள்ளியை கொண்டு வந்து அங்க கொண்டு ஆளை வச்சு, சரி, அவன் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா அப்படியான முஸ்லீம்கள், எனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு, அங்க பார்த்தா நிவாரண பணிகள் தொடருது, இங்கால ஆட்கள் ஓடுறாங்க, இப்படியா முஸ்லீம்கள்? அப்ப இது ஹைர் இல்லையா? ஒரு மாற்று மத ஒரு ஆன்மாவுல மார்க்கத்தை பத்தி, அல்லாஹ் ரசூலை பத்தி, முஸ்லிம்களை பத்தி ஒரு நன்மதிப்பு அல்லாஹ் ஏற்படுத்திட்டானே, இது ஒரு ஹைர். இப்படி ஒவ்வொரு ஹைரையும் பார்க்கலாம். யாரெல்லாம் இனவாதம் பேசினாங்களோ அவங்க இதுக்கு பிறகு வாய் துறக்க முடியாத அளவுக்கு அந்த மக்களே பதில் கொடுத்துக்கிட்டிருக்கிறாங்க போன்ல. சரி, எங்கிட்ட கவர்மெண்ட்டை தாங்கிட்ட கேட்ட எதிர்கட்சி தலைவருக்கே பெரிய அடி விழுந்துக்கிட்டு, இனவாதம் பேசின அவங்ககிட்ட மத குருமார்களாம் வாயை புத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவங்களை எதிர்த்து பேச தேவையில்லை. அந்த மக்களே ஏசுது இந்த டைம்ல ஏண்டா இப்படிலாம் கதைக்கிறீங்கன்னு சொல்லி. இது ஹைர் இல்லையா? இப்படி நன்மையை போட்டுக்கிட்டே போகலாம். சரியா? மக்கள் எங்கிருந்து, புத்தளத்திலிருந்து கம்பளைக்கு ஏன் போகணும்? யோசிச்சு பார்ப்போமே. சிந்தனை எல்லாம் கொடுத்துக்கிறானே முஸ்லீம்களுக்கு.
எல்லா மக்களுக்கும். சரி, ஆகவே அல்லாஹு தஆலா தூதர் சொல்ற மாதிரி யாருக்கெல்லாம் நன்மை நாடினா அவரை சோதிப்பான். எனவே இது பேரர்த்தத்துக்குரிய விஷயம் மட்டும் இல்லை, எங்கட வாழ்க்கை தான். பிஸ்னஸ்ல லொஸ்டா, வீட்டில் எனக்கு சுகம் இல்லை, அது முடிஞ்சு ஒய்ஃபுக்கு சுகம் இல்லை, ஒய்ஃப் முடிஞ்சு பிள்ளைக்கு சுகம் இல்லாம போகுதுல்ல, அதிர்ச்சி அடையப்படாது. ஏதோ ஹைரை நோக்கி என்னை கொண்டுகிட்டு போறான் அல்ல, என்ன முசீபத்தை நோக்கி இன்னும் ஒரு ஹைருன்னு விளங்க போகுது. திடீர்னு மவுத்து நடக்குது வீட்டில். சரி, திடீர்னு வெளிநாட்டுக்கு போனோமா, அடுத்த மாதம் வந்து நிற்கிறான். 4 லட்சம் 3 லட்சம் காட்டி அனுப்பிப்பீங்க. என்னடாப்பா நீ வந்துட்டியா, எப்படி ஈக்க மனசு, எங்கெல்லாம் வரண்டி சுரண்டி சல்லி எடுத்து அவனை அனுப்பி போட்டு அவன் வந்து நிற்கிறான். இதெல்லாம் பார்த்து மனிதன் என்ன யோசிக்கிறான்டா, இனியே முடிஞ்சது என்ற பாடு. மூமின் அப்படி நினைக்கப்படாது. ரசூல்மார்கள் நபிமார்கள் சோதனை ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு சொல்லாம நத்திங்னு சொல்லுவாங்களா ஒன்றும். ஆகவே இதுல ஹைரை நீங்களும் தேடி பாருங்க. நான் கொஞ்சம் 2 மணி சுட்டி காட்டினேன். இந்த மனிதநேய உதவி வந்தது, மார்க்கத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் வளர்ந்துக்குது, முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வளர்ந்துக்குது, இனவாதிகளோட வாய அந்த மக்களை அடைக்கிறாங்க. சரி, மாஷா அல்லாண்டு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அப்ப இந்த ஹைர் இந்த ஒரு கிழமைக்குள்ள நடந்தது. எனவே முசீபத்தின் பொழுது ஹைர் என்ற நன்மை உடனடியாகவும் வர முடியும், 10 வருஷம் கடந்தும் வர முடியும். அது வரைக்கும் பொறுமையாகும். சரி, அதை நாங்கள் சொல்லலாம். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனம் முடிச்சாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமாட கணவர் ஏற்கனவே வஃபாத் ஆகிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் தான் போய் இறுதி தருவாயில் அவரை கண்ணை கசக்கி மூடினாங்க. மூடிட்டு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இவருக்கு பகரமாக ஒரு சிறந்த பிரதியீட்டை தருவான். அல்லாஹ் சிறந்ததொரு ஒரு பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். முசீபத்து தானே, கணவன் மௌத்தா போன முசீபத்தா இல்லையா? முசீபத். இதுக்கு பதிலாக ஒரு ஹைர் கிடைக்க போகுதுன்னு போயிட்டாங்க. அந்த ஹைர் உம்மு சலமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலத்துல கிடைச்சது. அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறான். எனவே ஹைர் என்பது உடனடியாகவும் வரலாம், தாமதமாகவும் வரலாம். ஆனா அது வரைக்கும் நாங்க நிதானிச்சு போறது தான் மிக கடமை. எனவே நாங்க அப்படி ஒரு விஷயத்தை செய்யறதோட இப்ப நாங்க எங்கட நாட்டுல எங்கட எல்லா இடத்துலயும் மாஷா அல்லாஹ் நிவாரண பணிகள் காத்திரமா நடக்குது. ஆனா இந்த ஆரவாரத்துல பரபரப்புல நாங்க ஒன்றை மறக்கிறோம். என்னண்டா, அந்த மக்களுக்கான உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் அது முக்கியம். இப்ப நான் அன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு பெரிய பள்ளிக்கு ஒரு ஆள் வந்தார். அங்கிட்ட வராங்க. பழைய இளவங்கோலத்துல 87 குடும்பம் ஸ்கூல்ல ஒன்றும் இல்லை, உடுப்பு கூட இல்லைன்னு வந்து நின்றார். அவரு ஒரு விவசாய சங்கத்துல தலைவர், அவர் தான் வாராரு. ஒரு ஆளை குடியாட்டார். அப்ப உடுப்பு கொஞ்சம் கொடுத்து, குரான் இல்லைன்றார், 10 குரான் முசல்லாம் கொடுத்து, அப்பதான் பள்ளியை கழுவி வச்சுட்டு வாரோம். அப்ப என்னோட காட்சிட்டு இருந்தார், கொஞ்சம் ஒதுங்கி கண்ணில் காய்ச்சிட்டு அழுகிறார். சரி, ஏண்டா வலி அவங்க தானே உணர்ந்திப்பாங்க. அப்ப அங்கனே எல்லாரும் மற்ற வேலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அந்த ஆன்மாக்கள், அந்த உள்ளங்கள், உடைஞ்சு போன உள்ளம் இல்லையா, இந்த உடைஞ்சு போன உள்ளத்துக்கு நாங்கள் அங்கே ஒத்தடம் கொடுக்கணும். நான் கூப்பிட்டு அவரை ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் கதைச்சி பேசி, எல்லாம் நம்ம எல்லாம் சோதிக்கிறோம், நம்ம எல்லாம் முஃமின்கள், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குள்ள எல்லாம் நடக்கும்னு சொல்லி சரி மூளையிட்டு போகிறார். அது ஒரு, நான் பெரிய 1 மணி நேரம் கதைக்கு இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் கதைச்சேன். அதை செய்யணும். இந்த மாதிரி அனர்த்தங்கள் வாருங்க, அது மிக முக்கியமானது இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கிடைக்கிற நிவாரணம்
கடைசியாக சொல்கிறதா இருந்தால் நீதமாக எனக்கு கிடைச்சதா, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேனே எனக்கு கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ், பாதிக்கப்படாமல் எனக்கும் வரணும்னு நான் சண்டை பிடிக்கிறேன்டா அப்படின்னா நடந்துக்குது. அது எந்த அளவு தூரம் நீதியானதுன்னு நாம் யோசிக்கணும். சரி, அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே ஒட்டஞ்சு போயிடும். சொத்து மட்டும் இல்லை, நம்மளோட தொழுகை இருக்காது, பண்பாடு இருக்காது, அஹ்லாக் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, எல்லாமே ஒட்டஞ்சு போகிற மாதிரி தான் இந்த அனர்த்தம் வாரு. அதனால் மிக கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளணும். அவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா பஷிரி சாபிரீன், நிதானமாக பொறுமையாக இருக்கிறதுக்கு பஷாரத் சொல்வோன்னு எல்லாம் சொல்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் கண்ணில்லாம் போய் வச்சுக்கொள்ளுமே. ரெண்டு கண்ணும், கண்ணை பற்றி தனியாக ஹதீஸ் சொல்லி தெரியுமா? ரெண்டு கண்ணை கொண்டு அல்லாஹ் யாரை சோதித்தானோ அதுக்கு பகரமா அல்லாஹ் கொடுப்பது சொர்க்கத்தை. மற்றபடி என்ன எங்களுக்கு இவ்வளவு நாளா பார்வையை தந்தான், கொஞ்சம் கண்ணுல பிரச்சனை, சரி பார்வை மங்கிட்டு போடு, எப்படி கவலையாகும். ஆனா அல்லாஹ்வோட தூதர் என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு கண்ணுக்கு சொர்க்கம் ரெடியாகி அலட்டி கொள்ளாது. ஆனால் மருத்துவம் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, விரக்தி அடைஞ்சு போயிடாதீங்க, நிராசை அடைஞ்சு போயிடாதீங்க. எனக்கு தானா எல்லாம் வரணும்னு கேட்டுறாங்க. அப்படி வாய் திறந்து சொல்லவே கூடாது, சொல்ல வைக்கும் அந்த முசீபத். சரி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.